காலையிலேருந்து என்னோடய ஒர்க் ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு நானும் என் அம்மாவும் அட்லீஸ்ட் மார்ச்லேருந்தாவது எடுத்த ரெசல்யூஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு போய் பார்த்தா ஃப்ரூட்ஸ் கடையில் கலர் கலராக இருக்குது. சம்மரில் தான் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வருமா அந்த மாதிரி இருந்தது. அப்படியே ரோட் சைட் கடையெல்லாம் பார்த்துட்டு போனோம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தையில எவ்வளோ நாள் இது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கியிருப்போம் அப்படி இருந்தது. சொல்லப்போனால் இப்போ தானே நானும் ஒரு பெண்ணாக உணர்கிறேன் அப்படி இருந்தது. அன்றைக்கி சிவராத்திரி நைட்டு. ஸோ எங்கள் அம்மா வாசல்லாம் மொழுகி விட்டு கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சிவராத்திரி ஸ்பெஷலாக சிவன் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சிவராத்திரினா எல்லோரும் வைபிங்காக நைட்டு முழிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்குது. அதுவும் ஒரு வைபாக தான் இருக்குது. கோயிலெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். செம்மையாக கலர்ஃபுல்லாக ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அந்த மாதிரி ஜாலியாக போச்சு அந்த நாள் எங்களுக்கு. எத்தனை பேர் ஈஷா போனீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம் நான் போகணுன்னு நினச்சேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போவேன். அடுத்த நாள் அம்மாவாசை ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி